நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் எங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தன்மையான மனமனுஷ நாளையில நாம் எல்லாரும் தேவசமத்துல கூடி வந்து நம்முடைய பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளக்கூடியான பாக்கியத்தை தேவனாய் பார்த்து நமக்கு தந்தபடியினாலே நான் பார்த்து நான் யோசித்தேன். தேவசமத்திலே கூடி வந்திருக்க நாம இந்த நாளையில யோவான் எழுதின சுவிசேஷத்தை 12ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை தியானிப்போம். எடுத்தவர்கள் எழுந்து வாசிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்றுகிறவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில தம்முடைய சீஷரிடத்துல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். கர்த்தரை பின்பற்றிதான் ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். கர்த்தரை பின்பற்றி சென்றுதான் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். தன்னை பின்பற்றி வரும்படியே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானாலும் பேதுருவிடத்துல ஆண்டவர் விதமாய் சொன்னதாக வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா. மற்ற காரியங்களை பற்றி எல்லாம் நீ ஏன் யோசிக்கிறாய்? யோவானை பற்றி ஏன் யோசிக்கிறாய்? நான் வருமளவும் அவனுக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றுதான் பேதுருவிடத்திலும் கர்த்த சொல்லியிருக்கிறார். நாம் தேவனை பின்பற்ற வேண்டுவதாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்பற்றுதல் என்றால் முன் செல்பவரை தொடர்ந்து செல்வது என்று அர்த்தமாகும். பின்பற்றுதல் முன்பு செல்பவரை அவர் சென்ற வண்ணம் தொடர்ந்து செல்வதுதான் பின்பற்றுதல். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மேய்ப்பன் முன்னே செல்கிறான், ஆடுகள் எல்லாம் அவனுக்கு பின்னே செல்லுகிறது. மேய்ப்பனை பின்பற்றி ஆடுகள் செல்கின்றன. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். இதை எவ்வாறு இருக்கிற சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அவன் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது என்று இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆடுகள் எப்படி பின்பற்றி செல்கின்றன? தனக்கு முன் செல்லும் மேய்ப்பது சத்தத்தை கேட்டு அவைகள் அவனை பின்பற்றி செல்கின்றன. எப்படி ஆடுகள் மேய்ப்பதின் சத்தத்தை கேட்டு அவனை பின்பற்றி செல்கின்றனவோ அப்படியே தேவஜனங்களாகிய நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு
அவனை பின்பற்றி செல்வர்களாக இருக்க வேண்டும். இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பனை ஆடுகள் எவ்விதம் பின்பற்றி செல்கின்றனவோ அவ்விதமாகவே நாம் நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சத்தத்தை கேட்டு நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். ஏனெனில் அநேக கள்ளர்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆகையினாலே தோற்றத்தை பாராமல் நாம் சத்தத்தை கவனித்தால்தான் நாம் கர்த்தரை பின்பற்றி செல்ல முடியும். இதை தேவதனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துடைய அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஈழமாக 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15 வசனங்களிலே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. நீதியின் ஊழியக்காரன் வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். நீதியின் ஊழியக்காரின் வேஷத்தை அநீதியின் ஊழியக்காரர்கள் தரித்துக் கொண்டு இந்த ஊழியத்தை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே நாம் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்ற வேண்டும். நாம் தோற்றத்தை பார்த்து பின்பற்றினால் நாம் ஏமாந்து விடுவோம். ஏனெனில் கர்த்தருடைய ஊழியக்காரரும் அநீதியின் ஊழியக்காரரும் தோற்றத்திலே ஒன்று போலவே இருப்பார்கள். நாம் பின்பற்றுவது தேவனுடைய ஊழியக்காரரா அல்லது அநீதி ஊழியக்காரரா என்று அறிந்து கொள்வதற்கு சத்தியத்தை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரை நாம் பின்பற்றினால்தான் தேவனை பின்பற்ற முடியும், கர்த்தரை பின்பற்ற முடியும். ஆகையினாலே தேவஜனங்கள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் சத்தத்தை கவனிக்காமல் தோற்றத்தை பார்க்கிறானோ அவன் ஏமாந்து போவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஈசாக்கு வயது முதிர்ந்தவராக இருந்தார். ஆகையினாலே அவருக்கு கண் பார்வை இல்லாதிருந்தது. அவர் ஏசாவை அழைத்து வேட்டைக்கு சென்று வேட்டையாடி, நீ வேட்டையானதை எனக்கு ருசியான பதார்த்தமாக சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். இதை அறிந்த யாக்கோபு தந்திரமாய் கிரியை செய்தார். அதற்கு அவருடைய தாய் காரணமாயிருந்தார். தன்னுடைய இளையகுமாரன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆகையினாலே அவன் வேட்டையாடி வருவதற்கு முன்பாக இவள் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து அதை ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து அதை யாக்கோபின் கையிலே கொடுத்து ஈசாக்கிடத்திலே கொண்டு போக சொன்னாள். அப்படி கொண்டு போகும்போது அந்த ஆட்டு தோலை யாக்கோபுடைய கரத்திலே போட்டு அனுப்பினாள். ஏனெனில் மூத்தவனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன். ஆகையினாலே அவன் ஒருவேளை ஈசாக்கு ஒருவேளை தடவி பார்த்து யாக்கோபை பொய்யன் என்று கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக இங்கே ஈசாக்கு வேஷம் மாறி செல்கிறார். தன்னுடைய
சகோரை போல ஏசாவை போல ஆட்டு ரோம அந்த மிகுந்த அந்த தோலை போர்த்து கொண்டு போகிறார். ஆதியாகமத்துல 27ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 27:1 யாராவது வாசிக்கலாம்? ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன் தான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பராத்துணையையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு மனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்கு பிரியமாதிரில ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமுடைய முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் இடத்தில் கொண்டு வாய்த்தான். இவ்விதமாக அங்கே ஈசாக்கு ஏசாவிடத்திலே கொல்ல யாக்கோபின் தாய் இளையவனின் தாய் ருசியுள்ள பதார்த்தமாக ஒரு ஆட்டுக்குட்டியை அழித்து சமைத்து இவன் கையில் கொடுத்து ஹோமம் நீதி உள்ளவனாக ஏசா இருந்ததுனாலே அந்த ஆட்டுத்தோலை இவனை போக்கி அனுப்புகிறார். அவனும் தன் தாபனத்திலே வருகிறான். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 21 வசனத்தில் வாசிக்கலாம். அப்போது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானா அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வாய்த்தான். நான் உன்னை தடவி பார்க்க வேண்டும், நீ என் கிட்ட வா என்று அங்கே ஈசாக்கு அழைக்கிறார். காரணம் ஏன்னா அவருக்கு பார்வை இல்லாத இருந்தது. பார்வை இல்லாதனாலே அவர் என் கிட்ட வா, நீ ஏசாதானோ என்று நான் உன்னை தடவி பார்க்க வேண்டும் என்று அங்கே அழைக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு நேரில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி வாசிக்கலாம். அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல லோகம் உள்ளதா இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து இன்னான் என்று அறியாமல் ஆசீர்வதிப்பார். அதனிடத்துல வந்திருக்கான் என்னான் என்று அவர் அறிகிறார். அவர் ஆசீர்வதிக்க நினைத்தது ஏசாவை, ஆனால் இவர் ஆசீர்வதித்ததோ யாக்கோபை. இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? அவர் பார்வையற்றவராக இருந்தார். ஆகியனாலே வேஷம் மாறி இளையகுமாரன் தன்னிடத்தில் வந்திருக்கார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவருக்கு. தடவி பார்க்கிறார். தடவி பார்த்து சத்தமோ யாக்கோவின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லுகிறார். அந்த சத்தத்தை கவனித்திருந்தால் தன்னிடத்தில் வந்திருப்பது ஏசா அல்ல என்பதை அவரால் கண்டிருக்க முடியும். அவர் சத்தத்தை கவனிக்காமல் தோற்றத்தை கவனித்தார். இந்த நாட்களில எங்கே தவறு நடக்கிறது என்பதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். சத்தத்தை கவனித்தால்தான் உண்மை என்னதென்று தெரியும், யார் வந்திருக்கிறது என்று தெரியும். ஓராயும் ஆடும் வந்திருக்கிறது என்றால் தோற்றத்திலே தெரிந்துவிடும். ஆனால் அந்த ஓராய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வந்தால் வந்திருப்பது 2 மாடு என்று தோன்றும். தோற்றத்தில் வேஷம் போட்ட ஓராயும் ஆடும் ஒன்று போலவே தோன்றினாலும் ஒரு கையை எடுத்து நீங்கள் அடித்தால் அதனுடைய சத்தங்கள் ஏது ஓனாய் ஏது ஆடு என்பதை காண்பித்து கொடுத்துள்ளது. சத்தத்தை கவனிக்க வேண்டும். இந்த நாட்டிலே எவருமே சத்தத்தை கவனிக்கிறதில்லை. ஒரு போதகர் பிரசங்கிப்பதை அழகாக போதிக்கிறார் என்று சொல்லுவார்கள். உடனேதான் வன்மையினாலே ஒருவர் பொய்யை மெய்போல பேச முடியும். பொய்யை மெய்போல பேசினாலும் பொய் இது உண்மை இது என்று சத்தியத்தை அறிந்தவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கர்த்தரை பின்பற்றி செல்வதற்கு கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம்
தேவனால் அனுப்பப்பட்டவர்களை பின்பற்றி செல்ல வேண்டும். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்டவரா அல்லது தானா எழுந்து வந்தவரா என்பதை அறிந்து கொள்ளும்படி நாம் ஒருவருடைய போதனைகளை கவனிக்க வேண்டும். நாங்களிலே போதனைகளை எவருமே கவனிக்கிறதில்லை. தோற்றத்தை பார்க்கிறார்கள். இவர் பெயர் பெற்றவரா என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்கள். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் ஈவிதமாக அங்கே எழுதியிருக்கிறதா வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் ஒரு மனிதன் தேவனால் அனுப்பப்பட்டவரா அல்லது தானாக இந்த ஊழியத்தை செய்யும்படி வந்தவரா என்பது விளங்கும். இந்த நாட்களிலே தானாக இந்த ஊழியத்தை செய்ய வந்தவர்களும் நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் தேவனால் அனுப்பப்பட்டவரை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை பின்பற்றுவதாக இருங்கள் என்று கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். அனுப்பப்பட்டவனை பின்பற்றினால்தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் இந்த ஊழியத்தை செய்யும்படி அனுப்பப்பட்டவர். ஆகியனாலே அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். நம்முடைய ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனால் இந்த ஊழியத்தை செய்யும்படி அனுப்பப்பட்டவர். ஆகியனாலே அவரும் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அதை குறித்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே நாம் 49, 50 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் எவ்வளவு அருமையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். நான் சுயமாய் பேசவில்லை. நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்குது என்று அறிவேன். அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அல்லேலூயா. பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை ஆவியானவர் வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆகையினால் இக்காலத்திலே இருக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறபடி சொல்ல வேண்டும். ஒரு சிறு மாற்றம் கூட செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் சுயமாய் பேசுவதில்லை. நான் பேச வேண்டியது என்ன சென்றோம், நான் உபதேசிக்க வேண்டிய இந்த சென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு சொன்னார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகள் எல்லாம் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகினாலே நான் சொல்லுகிறவரை பிதா எனக்கு சொன்னபடியே சொல்கிறேன் என்று சொன்னார். ஒரு சிறு மாற்றம் கூட நம்முடைய ஆண்டவர் செய்யவில்லை. ஆனால் இந்த நாட்டிலே பாருங்க, நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுகிறார்கள். வேதத்தை எவருமே கவனிப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகியனாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது கர்த்தரை பின்பற்றுபவர்கள்
வேதம் சொல்லுகிறதை அப்படியே சொல்ல வேண்டும். எந்த மாற்றமும் செய்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. இதை தேவஜனங்கள் மறந்து செல்ல வேண்டும். ஏனெனில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகியனாலே நான் சொல்லுகிறவரை இதா எனக்கு சொல்லுகிறபடியே சொல்லுகிறேன். ஆகியனாலே தேவஜனங்கள் நாம் சொல்லுகிறவைகள், நாம் கை கொள்ளுகிறவைகள் தேவ நமக்கு கட்டளையிட்ட பிரகாரமாக இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் தான் கர்த்தரை பின்பற்ற முடியும். இல்லையானால் பின்பற்ற முடியாது. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் இந்த நாட்களிலே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலும் அநேகர் வேறு விதமாய் நடந்தார்கள். ஆகியனால்தான் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் விதமாக எழுதினதாக நாம் பிலிப்பியர் குடும்பத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். கர்த்தர் காண்பித்த அந்த மாதிரியின்படி நடக்கவில்லை. இந்த நாட்களிலும் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வேறு விதமாய் நடந்தால் அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவதாக இருக்க முடியாது. அப்படி வேறு விதமாய் நடக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை 18-19 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறதா நாம் இதே அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். அநேகம் தரம் சொன்னேன். இப்போது கண்ணீரோடு சொல்லுகிறேன். இப்போது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு. அவருடைய முடிவு அழிவு. அவருடைய முடிவு அழிவு. நாம் அழிந்து போவதற்காக கர்த்தரை பின்பற்றவில்லை. நாம் என்றென்றும் ஜீவித்திருக்க கர்த்தரை பின்பற்றுகிறோம். கர்த்தர் காண்பித்திருக்கிற அந்த மாதிரியை நாம் விட்டு விட்டோமானால் அதன் முடிவு அழிவாக இருக்கும். கர்த்தர் காண்பித்திருக்கிற மாதிரியை விட்டு வேறு விதமாய் நடந்தால் அதன் முடிவு அழிவாக இருக்கும் என்று தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய முடிவு அழிவு என்று அருமையாக இங்கே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அழிந்து போவதற்காக அல்ல, என்றென்றும் ஜீவித்திருப்பதற்காகவே நாம் கர்த்தரை பின்பற்றுவோம். நாம் எதற்காக கர்த்தரை பின்பற்றுகிறோம்? என்றென்றும் ஜீவித்திருப்பதற்காக, வாழ்ந்திருப்பதற்காக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆகையினாலே வேதம் காண்பிக்கிற அந்த மாதிரியை விட்டு வேறு மாதிரிக்கு சென்று விடக்கூடாது. இந்த நாட்களிலே அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நாம் சரியாக கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொன்ன பிரகாரமாக நாம் அதை சொல்ல வேண்டும், கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜாவாகிய யோசியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். நாம் 2 புத்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை எடுத்து வாசிக்கோமானால் தீவிரமாக யோசியா சொல்லுவதாக வாசிக்கலாம். ராஜாசன் சான்றில் நின்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வாக்கின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும். கர்த்தரை நான் பின்பற்றி நடக்க வேண்டுமானால் உடன்படிக்கையின் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அப்படியே நடப்பேன் என்று அங்கே யோசியா சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் உடன்படிக்கையின் புத்தகமாக இருக்கிறது. இதில் பழைய உடன்படிக்கையும் இருக்கிறது, புதிய உடன்படிக்கையும் இருக்கிறது. புதிய உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த காரியங்கள் நாம் செய்யும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த காரியங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் புத்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களை நாம் கை கொண்டால்தான் நாம் கர்த்தரை பின்பற்றுவதாக இருக்கிறோம். நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால்
புதிய உடன்படிக்கையின் புஸ்தகத்திலே எவைகள் கர்த்தர் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை அப்படியே நாம் கை கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லார். என்னுடைய நின்று அந்த புத்தகத்தில் என்கிற உடன்படிக்கை வார்த்தையின்படியே நாம் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன். செய்வதனாலே பின்பற்றி நடப்பேன். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் புதிய உடன்படிக்கை புத்தகத்தில் எழுதியிருக்கிறவரை கை கொள்ள வேண்டும் என்று வேத நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு தோற்றம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நாம் மத்தேயுடைய சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை 28வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அவ்விதமாக எழுதியிருக்கிறதா வாசிக்கிறார். 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கை கொள்ளாமல் கர்த்தரை பின்பற்ற முடியாது. கர்த்தர் சொன்னபடியே கட்டளைகளை கை கொள்ளாமல் நாம் கர்த்தரை பின்பற்ற முடியாது. வேறு மாதிரியாக நடந்தால் கர்த்தரை பின்பற்ற முடியாது. ஆகையால எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்துல தீவிரமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே, சத்தத்தை கேட்டு நான் கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகளை கொண்டு காத்து சொல்லும் போது என் சத்தத்தை கேட்டு, எப்படி ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பரை பின்பற்றி செல்லுகிறதோ அப்படி போல நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் கற்பித்தபடியே எல்லா காரியங்களையும் செய்யாமல் கர்த்தரை பின்பற்றி செல்ல இயலாது. கர்த்தரை பின்பற்றி செல்ல வேண்டுமானால் கர்த்தர் கற்பித்தபடியே நாம் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். இதை முதலிலே தேவதங்கள் மறு கொள்ள வேண்டும். கர்த்தரை பின்பற்றி செல்ல வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருந்தபடியே எல்லா காரியங்களையும் நாம் கை கொள்ள வேண்டும். நாம் அப்படி கை கொண்டால்தான் அவரை பின்பற்றி செல்ல முடியும். அடுத்ததாக நாம் வேதத்தை எடுத்து வாசித்தோமானால் எரேமியா புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்துல எரேமியா இவ்விதமாக சொல்லுகிறதாக வாசிக்கலாம். நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. மிஞ்சி நடக்கக்கூடாது. மேய்ப்பன் நடக்கிற வழியில் தான் ஆடு நடக்க வேண்டும். மேய்ப்பனை முந்திட்டு ஓடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேய்ப்பன் என்ன சொல்லுகிறானோ அப்படித்தான் ஆடுகள் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சந்தர்ப்பத்துல மோசேயானவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, நீங்கள் இப்பொழுது மலையிலே ஏறி போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். மோசே சொன்னது தேவனுடைய வார்த்தை. நாம் என்னாமோ புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். ஏறி போகாதிருங்கள் என்று அங்கே சொல்லுகிறார் மோசே. 40வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகாலமே அவர்கள் எழுந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். ஆகியனாலே அவர்கள் சத்துருக்களால் முறியடிக்கப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய மனதின் உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது.
அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் மனதின் உணர்வுக்கு இடம் கொடுத்து நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் ஏறி போவோம் என்று சொன்னார்கள். மோசே ஏறி போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். 41வது வசனத்தை வாசிக்கலாம். மோசேயை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறது என்ன என்று அங்கே மோசே சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறினார்கள். போகாத என்றால் போனார்கள். ஆதாம் அதுதான் செய்தான். புசிக்காதே என்றால் புசித்தான். அதனால்தான் ஒரே மகனுடைய மீறுதல்னாலே அநேகரும் பாய்களாக்கப்பட்டார்கள் என்று பின்னாட்களே பவுல் எழுதினார். சொன்னபடி செய்ய வேண்டும், மீறி எதையும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் மீறுகிறது என்ன என்று அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் சொன்னார். அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீறுதல் செய்கிறவர்களாக இருந்தார், மிஞ்சி நடந்தார்கள். நாம் இதை மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களுக்கு ஒரு பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாரம்பரியத்தினாலே மீறி நடந்தார்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய நேரத்துல தங்கள் மனதின் உணர்வுக்கு இடம் கொடுத்து நாங்கள் பாவம் செய்தோம் என்று மாலையிலே ஏற துணிந்தார்கள். போக வேண்டாம் என்று எங்கள் மனதிலே மலை மீது ஏற வேண்டாம் என்று மோசே சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் மீறினார்கள். அது போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய கட்டளையை மீறினார்கள். இந்த நாட்களில் பாரம்பரியத்தினாலே தேவஜனங்கள் தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறார்கள். இது தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். மீறி நடக்கிறதுனாலே வேறு விதமாய் நடக்கும்படி ஏதுவாகி விடுகிறது. வேதம் ஒன்றை சொல்ல அதற்கு விரோதமாக நடக்கும்படி நேர்ந்து விடுகிறது என்று தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே மனதின் உணர்வுகளுக்கோ பாரம்பரியங்களுக்கோ தேவஜனங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. தேவனை பின்பற்றி செல்ல வேண்டுமானால் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாதவர்களாக இருக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாயாதவர்களாக இருந்தால்தான் நாம் கர்த்தரை பின்பற்றி செல்ல முடியும். அடுத்ததாக நாம் இவ்விதமாக மத்தேயு சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தில் இருந்து வாசித்தோமானால் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறதா வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து கர்த்தருடைய பெரிய நாமம் சுய வெறுப்பு வேண்டும். சுய வெறுப்பு இல்லாதவர்களால் கர்த்தரை பின்பற்ற முடியாது. சுய வெறுப்பு இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். சுய வெறுப்பு வேண்டும். தன்னை ஒரு பெரியவனாக பாவிப்பது கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. தன்னைத்தான் வெறுப்பு என்றால் தன் ஜீவனை வெறுப்பது என்று அர்த்தம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால்தான் லூக்கா புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்துல தன் ஜீவனையும் ஒருவன் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இவ்விதமாக கர்த்தர் சொன்னதாக லூக்கா 14:21 வாசிக்கலாம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜீவனை வெறுக்கக்கூடியவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். அப்படியானால்தான் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் கர்த்தரை பின்பற்ற முடியும். நம்முடைய ஜீவனை வெறுக்காவிட்டால்
கர்த்தரை பின்பற்ற முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டால்தான் அவரை பின்பற்ற முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாவிட்டால் நாம் அவரை பின்பற்ற முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சந்தர்ப்பத்துல இவ்விதமாக அப்போஸ்தலரின் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்திலே சொல்லுகிறதா வாசிக்கலாம். அகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனை நான் நினைக்கிறது இல்லை. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு உண்டாவார். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். அதுதான் தன்னைத்தான் வெறுத்தது. அப்படி வெறுத்தால்தான், தன் ஜீவனை வெறுத்தால்தான் ஜெயம் கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் வெளிப்படுத்தலாமத்துல 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை எடுத்து வாசிப்போமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் உன்னை செய்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, மரணத்துக்கு தப்ப வேண்டுமானால் முதலிலே ஜீவனை நாம் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு நம்முடைய ஜீவனை காக்க நாம் விரும்புகிறோமானால் அந்த ஜீவனை நாம் ஒரு பொருட்டாக எண்ணாதிருக்க வேண்டும். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு சொல்றோம். அப்படியானால் தான் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்கள் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை பெரிதாக நினைத்தார்கள். அதற்காக தங்களுடைய ஜீவனை இழந்து போக துணித்தார்கள். நீங்கள் இந்த பொற்சிலையை வணங்கவில்லையானால் அக்கினி சூழலை போடப்படுகிறது நெபுகாத்நேச்சர் மிரட்டின போது அவர்கள் தங்கள் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆகையினாலே அவர்கள் தங்கள் ஜீவனை காத்துக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளை காத்துக் கொண்டார். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகினால்தான் மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி என்று இங்கே எழுதியிருக்கிறார். தப்பும்படி தங்கள் ஜீவனையும் வாழாமல், இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தங்கள் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணுவதால் கர்த்தரை பின்பற்ற இயலாது என்று தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகியனாலே கர்த்தரை பின்பற்ற நாம் நம்முடைய ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாதவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிப்போமானால் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உடலாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று அங்கே அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும். அவபக்தியை வெறுக்க வேண்டும். அவபக்தி என்று சொல்வது தேவனை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையின்படி செய்யாதிருப்பதுதான் அவபக்தி. தேவனை தொழுது கொள்வார்கள், ஆனால் தேவன் சொன்னபடி செய்ய மாட்டார்கள். அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். தேவன் சொன்னபடி செய்கிறவர்கள் பக்தி உள்ளவர்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு கொடுத்து பயபக்தி உள்ளவனாகி தன்னையும் தன் குடும்பத்தை வெற்றி பகுதி வேலையை உண்டு பண்ணினான். அதான் பக்தி. தேவன் சொன்னபடி செய்கிறவர்கள் பக்தி உள்ளவர்கள். தேவனை தொழுது கொண்டும் தேவன் சொன்னபடி செய்யாதவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். இந்த அவபக்தியை வெறுக்க வேண்டும். லௌகிக இச்சைகளை வெறுக்க வேண்டும். அநேகர் காண்பதையெல்லாம் விரும்புவார்கள். இதை நான் பெற்றிருக்க வேண்டும் என்று இந்த உலக பிரகாரமான ஆசைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். காண்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் லௌகிக இச்சை உள்ளவர்கள். லௌகிக இச்சைகளை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை பின்பற்ற லௌகிக இச்சைகளை வெறுக்க வேண்டும். அதே போல எபிரேயர் 1:9 வாசிக்கிறார்.
நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். அக்கிரமம் இன்னதென்று அறிந்த உடனே நாம் அதை வெறுத்து விட வேண்டும். அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. லௌகிக இச்சைகளை, அவபக்தியை, அக்கிரமத்தை வெறுத்தால்தான் கர்த்தரை பின்பற்ற முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். ஒருவன் நன்கு ஊழியம் செய்கிறவரானால் என்னை பின்பற்ற கடவுள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அக்கிரமத்தை வெறுத்தார். நாமும் அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நாம் வெளிப்படுத்தலை 14:4 எடுத்து வாசிப்போமானால் அங்கே ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்களே என்று இங்கே ஒரு கூட்டத்தாரை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கிறதாக வாசிக்கிறோம். ஸ்திரீகளால் அவர்கள் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு உண்டாவதா. நாம் எதிர்வேற்கள் யுகத்தை எடுத்து வாசித்தோமானால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். 13:4 எடுத்து வாசிக்கலாம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். விவாகம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளது. இதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இங்கே எழுதியிருப்பது தவறான வியாக்கியானத்தை சொல்லுகிறார்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்பதற்கு கல்யாணம் பண்ணாமலே இருக்க வேண்டும், திருமணம் ஆகாதவர்களாக இருக்க வேண்டும், ஸ்திரீகளோடு சேர்வது கரை என்று சொல்கிறார். விளங்காதவர்கள், சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாதவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். வாதம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஆகையினால்தான் அந்த கனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 3:2 எழுதியிருக்கிறார் பாருங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். ஒரே மனைவியுடைய புருஷன் கற்புள்ளவன், ஒரே புருஷனுடைய ஸ்திரீ கற்புள்ளவள். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவளே என்றால் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் ஒரே புருஷனை உடைய ஸ்திரீயாகவும் ஒரே ஸ்திரீயை உடைய புருஷனாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் அர்த்தமே அல்லாமல் இவர்கள் சொல்லுகிறது போல கல்யாணமே பண்ணக்கூடாது என்று சொல்வது தவறா. அப்படி சொல்லக்கூடாது. ஏனெனில் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று சொல்லுகிறது. கனமுள்ள ஒன்றை கனீனம் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. இவ்விதமாக ஒரு சாரார் தங்கள் புத்தகங்களே எழுதியிருக்கிறார்கள். ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்றால் அவர்கள் விவாகம் பண்ணாதவர்கள். விவாகம் பண்ணாதவர்கள் தான் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். இது எப்படி இருப்பாரு? இங்கே ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியான எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்களே என்று எழுதியிருக்கிறதுனால் திருமணம் ஆகாதவர்களால் தான் கர்த்தரை பின்பற்ற முடியும் என்று சொல்லி ஒரு சாரார் திருமணம் ஆகாதவர்களாகவே இருக்கிறார்கள். நாங்கள் அண்ணகர்கள், நாங்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்று சொல்லிக் கொடுத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இவை தேவதங்கள் நான்கு கொள்ள வேண்டும். ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்றால் ஒரே ஸ்திரீயுடைய புருஷன் என்ற அர்த்தம், ஒரே புருஷனை உடைய ஸ்திரீ என்ற அர்த்தம். அவர்கள் தான் கர்த்தரை பின்பற்றுகள். அவர்கள் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை பின்பற்றுகள் என்று தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே
இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே வேதத்துக்கு தவறான பொருள் ஒருவரும் கற்பிக்க கூடாது. 5வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கர்த்தரை பின்பற்றுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுதான் கபடம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளலார் சொன்னார். உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. தேவனை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்களாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அபிதமாகத்தான் கற்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இருந்தால் மல பிரசங்கத்துல நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருந்தோம். கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் கபடம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் 1 பேரும் 2ஆம் அதிகாரத்தை 20-21 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் தீவிரமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோட செய்தால் அதனால் என்ன கிருதி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட செய்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு தம்முடைய அடிச்சூழலை தொடர்ந்து வரும்படிக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மாதிரியை காண்பித்திருக்கிறார். நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் தான் கர்த்தரை பின்பற்றுவதாக இருப்பார்கள். நன்மை செய்ய வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவனாகவே சுற்றித்திருந்தார். பல பாடுகளை அவர் பட்டார், பல துன்பங்களை அவர் அனுபவித்தார், பல ஊத்திரங்களை அவர் அனுபவித்தார். நன்மை செய்யும் போது சில சந்தர்ப்பங்களிலே ஊத்திரங்கள் உண்டாகும், துன்பங்கள் உண்டாகும். ஆகியனாலே துன்பங்களை கண்டு தேவதங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். அந்த மாதிரியை கற்று நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமம். இதை தேவதங்கள் மறந்து கொள்ள வேண்டும். என்னை எனக்கு ஊழியம் செய்கிறவனால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கற்பித்தபடியே அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, நாம் மீறி நடக்கக்கூடாது. தன் ஜீவனை நாம் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் அக்கிரமங்களையும் வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தங்களை கரை வடித்துக் கொள்ளக்கூடாது. நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அப்படியானால்தான் கர்த்தரை பின்பற்ற முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி நாம் நடந்தால்தான் கர்த்தரை பின்பற்ற முடியும். இப்படி கர்த்தரை பின்பற்றினால்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள். இது யோவான் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் நினைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். 14. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார்.
கர்த்தர் இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டுமானால் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றாமல் நாம் அவர் இருக்கிற இடத்துக்கு செல்ல முடியாது. இதை தேவதனங்கள் முதல்ல மனதில் கொள்ள வேண்டும். நாம் அவரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையின்படியே கட்டளையின்படியே நாம் செய்தால் அவரை பின்பற்றுவோம் என்று பார்த்தோம். அப்படி செய்தால் அவர் இருக்கிற இடத்தில் நாம் இருப்போம். அதே போல கர்த்தர் கட்டளை மீறாதபடி நாம் அவருடைய கட்டளை கை கொண்டால் அவர் இருக்கிற இடத்துல நாம் இருப்போம். அதே போல நாம் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து நாம் நடப்போமானால் நாம் அவர் இருக்கிற இடத்துல நாம் இருப்போம். நாம் நம்மை தடைபடுத்தாமல் காத்து கொண்டோமானால் அவர் இருக்கிற இடத்துல நாம் இருப்போம். நாம் நன்மை செய்து பாடுகளை அனுபவிப்போமானால் அவர் இருக்கிற இடத்துல இருப்போம். இது தேவதனங்கள் தாங்கள் அவர் எதற்காக நம்மை அவரை பின்பற்றி வரும்படி சொல்கிறார் என்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவரை பின்பற்ற சொல்லுகிறார். அவர் முன்னே சென்று விட்டார், அந்த சீயோனுக்கு சென்று விட்டார். சீயோனிலே மூளைக்கல்லாய் இருக்கிறார். நாமும் அவர் இருக்கிற அந்த சீயோனிலே போய் இருக்க வேண்டுமானால் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றினால் அந்த சாகியத்தை நாம் வருவோம். அப்படி அவரை பின்பற்றினால் பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான வார்த்தை பாருங்கள். ஒருவன் எனக்கு உதவி செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். அங்கே எங்கே இருக்கிறவனோ அங்கே அவன் இருப்பார். என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். தேவன் கர்த்தரை பின்பற்றுவதை கனம் பண்ணுவார் என்று வேதத்தில் இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை கனம் பண்ணுவதற்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நாம் இருப்பதற்கு நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டியவராக இருக்கிறோம். இதை மறந்து கொள்ள வேண்டும். தன்மையான வார்த்தைகள் அந்த நாட்களிலே உங்கள் மக்களை பகிர்ந்ததில்லை. தேவனாய் கர்த்தரை திருவடித்தபடியினாலே அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் வெளியிடுவேன்.